ஹாய் டைரமி செல்லக்குட்டிகளா, நம்ம வந்து நம்ம சேனலில் கண்டிப்பாக பண்ணலாம். கேக்கே வந்து வீடியோ எடுத்து சென்ட் பண்ணு தயங்கு அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ சுபாவும் அதே மாதிரி பண்ணியிருப்பான். தயங் வந்து அவன் மொபைல் எடுத்து ரொம்ப ஷாக்காக பார்த்துருப்பான். அந்த நம்ம அங்கே கதைக்குள்ள போகலாம். தயங் வந்து மொபைலை எடுத்து பார்க்குறான். ஸோ ரொம்ப ஷாக்கு. என்ன இவன் பண்ணி வச்சிருக்கான்? ஓ சிக்கே, நீ மட்டும் என் கொல்ல கட்டச்ச அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகுறான். ஸோ பாடி கார்டு வந்து தையன்ட்ட வந்து, பாஸ் பாஸ் என்ன பாஸ், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? டேய், அவன் எனக்கு வீடியோலாம் எடுத்து சென்ட் பண்ணுறான், நீங்கள் என்னடா பிடுங்கிட்டு இருக்கீங்க? ஆ பாஸ் பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பாஸ், டென்ஷன் ஆகாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பாருங்கள், டென்ஷன் ஆகாதீங்க. என்னடா டென்ஷன் ஆகாதீங்க, அவன் வீடியோ எடுத்து எனக்கு சென்ட் பண்ணி வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது அவங்கள காப்பாற்றுங்கடா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன பிடுங்கிட்டு இருக்கீங்க? எனக்கு செம்மையாக கோவம் வருது. அப்படியே இரிட்டேட் ஆகுறான். அப்படியே பாடி ஒரு பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்கான். டேய், நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நம்ம ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வர்றீங்க இல்லைன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு தொலைச்சி போட்டுருவேன், தொலைச்சி கொண்டே போட்டுருவேன். பாஸ் பாஸ் நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணுறோம் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பாஸ்கிட்ட சொல்லிட்டு தையன்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. பாடிகார் எல்லாருமே தைங்க பாடிகார். இந்த சைடு நம்ம ஜேகே இவ்வளோ ஸ்மால் பண்ணிட்டு அப்படியே முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா இன்னும் தையன்லேருந்து ஒரு தகவலும் காணோம். நேரம் தகவல் வந்திருக்கணுமே. என்ன டென்ஷன் ஆகிருப்பானே, இப்படியே கொதிச்சிருப்பானே. அதான் எனக்கும் ஒன்று புரியலையே மச்சான். ஒரு வேளை பார்த்துட்டு பாடி கார்ட்டை ஏதாவது சொல்லியிருப்பானோ? அந்த வெண்ண மாமா அப்படி கூட பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். என் மொபைல் எங்கே? இந்த இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா எடுத்து கொடுக்குறான். ஸோ ஜேகேவும் வாங்கிட்டு சரி தயங்கு கால் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்கு தான் கால் பண்ணுறான். ஸோ தயங்கு பார்த்துட்டு செம்மையாக கோவம் வருது. இவன் எதுக்கு இப்போ கால் பண்ணுறான்? ஐயோ, ஏற்கனவே வீடியோ சென்ட் பண்ணி என்னை வெறுப்பேற்றிருக்கான், கால் வேறையா? நான் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ திரும்பவும் கால் பண்ணுறான் ஜேகே வந்து. ஸோ தயங்கு அவ்வளோ இரிட்டேட் ஆகுது. ஸோ அந்த இரிட்டேட் கோவத்துலேயே வந்து அட்டன் பண்ணி பேசுகிறான். ஹலோ, சொல்லு, என்ன வேணும் உனக்கு இப்போது? எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க? ஒழுங்கு முதலே என் ஆளை ரிலீஸ் பண்ண போறியா? என்ன வேணும் ஜேகே உனக்கு? ஐயோ, என்னடா பொங்கப்பானை பொங்குது? என்ன பார்த்தோன்னு செம்ம இரிட்டேட் ஆகிட்ட போல இருக்கே தயங்கு. என்னடா வீடியோ பார்த்த போல இருக்கே, அதான் இவ்வளோ கோவமா? எங்கே நீ ஆளை ரிலீஸ் பண்ணாதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே, என் ஆளை ரிலீஸ் பண்ண, நான் உன் ஆளை ரிலீஸ் பண்ணுறேன். அது வரைக்கும் உன் ஆளை இப்படி தான் வீடியோ எடுத்து சென்ட் பண்ணி டோர்ச்சர் பண்ணுவேன். ஏன் இதோ ஒருத்தவங்க கூட அடி வாங்கி சத்து போகிற நிலமையில இருக்கான். சீக்கிரம் வந்து காப்பாற்றுற வழியை பாரு, இல்லைன்னு வச்சுக்கோ துடிச்சு சாக போகிறான். அப்புறம் ஐயோ என் ஆள் போயிட்டான்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது, சரியா? ஒழுங்கு முதலே என் ஆளை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, இங்கே இருக்கிற மொத்தவங்க எல்லோரும் ரிலீஸ் பண்ணிடுறேன். இல்லை மாட்டேன், இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பண்ணுவேன், நீ இருந்தேன்னு நினச்சிக்கோ என் தயங்க, அடுத்த செகண்ட் நிறையா பணம் குடோனில் வந்து விழுகும். ஓகே, யோசிச்சு முடிப்பண்ண. டேய் வேணாம் சிக்கே, நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. டே என்னடா மரியாதை மயிருன்ட்டு இருக்க? சை கருமா, அப்போ மாதிரியே பேசுறியே. சை காண்டாது. ஏய், இன்னும் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ சாரி, என் அப்பன் பேச்சை நீ எடுத்தியா, அதுதான் காண்டாயிட்டேன். சரி, நம்ம விஷயத்துக்கு வா. என்ன சொல்கிற இப்போ என்ன பண்ண போகிற தயம்? எப்படி காப்பாற்ற போகிற உன் ஆளுங்களை? ஒழுங்காக என் ஆளை ரிலீஸ் பண்ணிட்டேன்னா உன் ஆளை ரிலீஸ் பண்ணிடுவேன். இது நினச்சிக்கோ, இப்படி தான் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். வீடியோ ஃபோட்டோ எல்லாம் வரும். யோசிச்சு முடிவு பண்ணு தயம், சரியா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ஃபோனை வைக்கிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்ப கிண்டலாகவே பேசிட்டு இவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ தயங்கு இங்கே செம்மையாக கோவம் வருது. ஐயோ, அப்படியே எனக்கு டென்ஷன் ஆகுதே. இந்த பாடிகார்டு இன்னும் வச்சுக்கிட்டு
உயிரை வாங்குறாங்க. இவங்களாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுறதுனே தெரில. அவன் என்னன்னா மயிராட்டம் இது பேசிக்கிட்டு இருக்கானே, இருட்ட மெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் வருது. அப்படியே சரியாக கோவம் வருது. அந்த டேபிளே ஒரு 8 மிதி மிதிக்கிறான். அந்த டேபிளும் உடஞ்சிருது. ஸோ அங்கே இருக்க மற்ற பாடிகார்டு வெளியே நிற்கிறாங்க வாசலில். அப்படி பார்த்தோன்னா செம்மையாக பயப்படுறாங்க. தயங்க பார்த்தோன்னே, ஐயோ பாஸ் இவ்வளோ கோவப்படுறாரு, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தை வெளியே காட்டிக்காமல் பயந்துட்டோம் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஸோ தையும் அங்கே அவ்வளோ டென்ஷனோடு உட்காந்துருக்கோம் ஷேரில். இந்த சைடு நம்ம ஜேகே அவன் பாடிகாரை எல்லாரையும் பார்க்குறான். ஸோ தையும் பாடிகாரை பார்த்துட்டு ஈவ ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் எல்லாருக்கிட்டேயும். என்னடா உங்கள் பாஸ் ரொம்ப சுத்த வேஸ்ட்டு போல், உங்களை காப்பாற்றுற மாதிரி தெரிலையே, இங்கே எப்படி போனா என்ன செத்தா என்ன போனா என்னன்னு விட்டுக்கிட்டு இருக்கான். உங்களை வந்து காப்பாற்றுவாங்க நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க. எங்கள் பாஸ் கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க. நீங்கள் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கேன். பண்ணுறதை பார்த்தா அவங்கள காப்பாற்றுற மாதிரி தெரிலையே. உங்களை பேசாமல் போட்டு தண்ணிலான்னு எனக்கு கூட மனசே வரல. போட்டு தள்ளணும் தான் தோணுது, ஆனால் மனசும் வர மாதிரி. என்ன பண்ண சொல்கிறீங்க? சரி, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறேன். உங்கள் ஆள் உங்கள் பாஸ்ஸு உங்களை வந்து காப்பாற்றுறாங்களா இல்லை அப்படியே கழட்டி விட்டுட்டு போகிறாரான்னு பார்க்குறேன் நானும். சுகா பார்த்துக்கோ, நான் ஒரு சின்ன வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன் வெளியே. சரி ஜேகே, பார்த்து போயிட்டு வாடா. டேய் பார்த்து கேர்ஃபுல்டாக அந்த தயன் கண்ணல் மாட்டினேன்னா அப்புறம் அவள் வர்ற கோவத்துக்கு ஏதாவது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ மூடிக்கிடி உங்களை கவனி. அதாவது பிரச்சனைனா கால் பண்ணு சுகா. சரிடா மச்சான், கண்டிப்பாக கால் பண்ணுறேன். ஜேகே சுகாட்ட வந்து சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறான். ஸோ சுகா தான் கவனிச்சிக்கிட்டு இருக்கான் எல்லாரையும் வந்து. இந்த சைடு நம்ம தயங்கு செம்ம கோவத்தில் உட்காந்துருக்கான். ஷோ இவங்களை நம்பி ஒரு வேஸ்ட்டு போல இருக்கே, என்னதான் பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலையே அப்படி சொல்லி செம்ம கோவத்தில் வந்து பாடிகார்டு தான் கால் பண்ணுறான். ஸோ பாடிகார்டும் எடுத்து பார்த்துட்டு ஐயோ பாஸா அட்டென்ட் பண்ணி பேசுகிறான் பல்தோட. ஸோ ஹலோ பாஸ், சொல்லுங்கள் பாஸ், இதோ போய்கிட்டு தான் இருக்கோம் பாஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ், டென்ஷன் ஆகுது. என்னடா பிடிங்கிட்டு இருக்கீங்க? ஷோ எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு பாஸ் டென்ஷன் ஆகுதிய. இதோ வந்தாச்சு, அவங்க இடத்துக்கு வந்தாச்சு, அவங்க குதனுக்கு வந்தாச்சு. நாங்கள் இப்போ தூக்கிட்டு வந்துடுறோம் எல்லாரையுமே. நீங்கள் பதட்டாமாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, கூல் மயிருக்குள்ளே ஒன்றை கூல் ஆக்கி விட்ருவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் கத்திக்கிட்டு இருக்கான் ஃபோனில் பயங்கரமாக. காலில் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான் தயங்கு பாடிகார்டை. ஸோ பாடிகார்டும் ஓகே பாஸ் நீங்கள் டென்ஷன் இந்த ஒரு நிமிஷத்தில் நாங்கள் கூட்டிகிட்டு வந்துடுறோம் எல்லாரையும், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க பாஸ். என்ன செலவு மாரி பண்ண போகிறீங்கன்னு தெரில, கூட்டிகிட்டு தான் வர்றீங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்களை உயிரோடு கொளுத்திடுவேன், ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பயங்கர கோவத்தில் திட்டிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். தையங்க அவ்வளோ டென்ஷனோடு உட்காந்துருக்கான். ஸோ பாடிகார்டு இங்கே உசுரே போகுது, ஹோத்தாடி இந்த கத்துறாரே, இவ்வளோ கோவமா இருக்குது அப்படின்ட்டு இங்கே ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்கான் பாடிகார்டு. ஸோ பாடிகார்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆயிடுறாங்க. ஜேகே குடோனுக்கு போயிட்டு. இந்த சைடு நம்ம சுகா தான் கவனிச்சிட்டு இருப்பான். ஸோ ஜேகே வந்து சொல்லிட்டு போயிருப்பான், எல்லாரையும் பார்த்துக்கோ அப்படி நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பான். ஸோ அதே மாதிரி சுகா கவனிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் பாடிகார்டு தவிர ஆஃபீஸு எல்லோரும் மயக்கத்தில், பாதி பேர் மயக்கத்தில் இருக்காங்க. பேத்துக்கு பயங்கரமாக ரத்தமாக வருது, அவ்வளோ பிளட் லாஸ் ஆகுது பாதி பேத்துக்கு. ஸோ அது கூட நம்ம சுகா கண்டுக்கல, என்னடா வெளியே சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எட்டி பார்க்க போயிருப்பான். ஸோ பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக இருப்பான் சுகா வந்து. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, தையும் பாடிகார்டெலாம் வந்துட்டாங்களே, ஜேகே கால் பண்ணி சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து ஜேகே தான் கால் பண்ணுவான். ஸோ ஜேகேவும் அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ சொல்லு சுகா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஆமாடா ரொம்ப முக்கியமான பிரச்சனை, இங்கே தையும் பாடிகார்டெலாம் வந்துட்டாங்க. சுகா வந்து இந்த மாதிரி ஃபோனில் சொல்கிறான் ஜேகேட்ட. ஸோ ஜேகேவும் வந்துட்டாங்களா, அவங்களுக்கு சேர்த்து போடுறேன், வரேன் சுகா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ½ அங்கே இருப்பேன், நீ அது வரைக்கும் சமாளி, ஓகே நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே அவ்வளோ கோவமாக வந்து பேசிட்டு ஃபோனை கட் பண்ணி ஏதாவது சுவா தான் ஜேகே சொன்ன மாதிரி சுவா வந்து எல்லாரையும் வந்து அடித்து போட்டு பயங்கரமாக ஃபைட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு சுவாக்கும் ஸோ தையம் பாடிகார்டுக்கும். கொஞ்ச நேரத்தில் நம்ம ஜேகேவும் வந்து அவங்க குடோனுக்கு வந்து ரீச் ஆகிருப்போம். ஸோ அவ்வளோ கோவம், அவ்வளோ இரிட்டேட்டு, இறங்கிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ கோவம் வருது. அப்புறம் ஒரு பக்கம் ஷாக்காகவே ஆயிடுறான் ஜேகே வந்து. ஓகேடா, அதோட இந்த எபிசோட நெக்ஸ்ட் எபிசோடெலாம் பார்க்கலாம்.
வந்து எதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆனா நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது தையாங்க்கும் ஜேகேக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். நான் கிளம்புறேன். டைம் இருந்துச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திங்க. லவ் யூ சார். இங்கே போய் பாய்.